கிராஷ் கோர்ஸ்க்கு நீங்கள் ஃபீஸே பே பண்ண தேவையில்ல. என்ரோல் ஆர்ஜிஆரோட ஃபுல் இயர் ப்ரோக்ராம் அண்ட் ஸ்டார்ட் நவ் இட் செல்ஃப். எதுக்கு? கிராஷ் கோர்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே 2026 எக்ஸாம் எழுதி 2027க்கு அப்படியே டப்புன்னு மாத்திட்டு போலாம். டோன்ட் வேஸ்ட் டைம். லான்ச்சிங் ஆஃபர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு கூப்பன் கோடு கொடுத்துருப்பாங்க பாருங்க. அந்த கூப்பன் கோடை மென்ஷன் பண்ணீங்கன்னா 2 டேஸ்க்குள்ள, இந்த வீடியோ நீங்க என்னைக்கு பாக்குறீங்களோ அதுல இருந்து 2 டேஸ்க்குள்ள அந்த வீடியோ கூப்பன் கோடை மென்ஷன் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3540 இன்ஸ்டெட் ஆஃப் 17,700 யூ கேன் கெட். 2026 நீட் எப்படி இருக்கும்? என்ன சார் திடீர்னு வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா, ஆமா ஜிஇ மெயின் செஷன் 1 பார்த்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அசந்து போயிட்டு இருக்காங்க பசங்க எல்லாம். என்ன சார் இது மிக்ஸ்டு கான்செப்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தானே கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும், எப்படி இருக்கு அப்படின்னு பயந்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா பயம்புறுத்ததுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஜிஇ மெயின் செஷன் 1 நிறைய குழந்தைங்களை வந்து நாங்கள் எழுத சொன்னோம். பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, சார் கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்படி இருக்குது சார், ரெடி ஆகணும் சார் இன்னும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்களும் அந்த மாதிரி இருக்கோம்ல, நீட்டுக்கு மட்டும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க, ஜிஇ மெயினை போய் எழுதி பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ எப்படி இருக்கும் இந்த வாட்டி நீட்டு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்களுக்கு 2026 நீட்டு தேர்வு எழுதி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா? அதுவும் நான் வந்து எனக்கு கவர்மெண்ட்லாம் வேணாம் சார், பிரைவேட் காலேஜஸ்லாம் கவர்மெண்ட் சீட்லாம் வேண்டாம், எனக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சா போதும், அது என்னவா இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தாலும் பரவாயில்ல, டீம்டு யூனிவர்சிட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அப்ராட்ல போய் நான் படித்தாலும் பரவாயில்ல, ஆனால் 2026 நான் குவாலிஃபை பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமி ரெடியாக இருக்கோங்க. 35 நாள் கிளாஸ். இப்போ கரண்ட் +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் 35 நாள் ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் கழிச்சு ஆன்லைனில் அட்டன் பண்ணிங்கன்னா வெறும் நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு சப்ஜெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். அந்த சப்ஜெக்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலயமா அதில் டெஸ்ட் கொடுத்து உங்களை வந்து கம்ப்ளீட்டாக தரவு பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் ஒரு கிளாரிட்டி கொடுத்து எக்ஸாம் எழுத வைக்க போகிறோம். உங்களை வந்து என்ன பண்ண போகிறோம், குவாலிஃபை பண்ண வைக்கிறோம். இந்த கேரண்டி நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு ஐடியா இருந்தால் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க. எல்லாம் ஓகே தான், இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ண படம் பிடிங்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு குவாலிஃபை ஆகலைன்னா உங்களுக்கு 100% நீங்கள் கட்டக்கூடிய பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறோங்க. அப்புறம் என்ன, இதில் என்ன இருக்குது, டீலு ஓகேவா? டீலுக்கு ரெடியா? நான் உங்களை குவாலிஃபை பண்ண வைக்கிறேன், ஃபீஸ் கட்டுறீங்க. குவாலிஃபை பண்ண வைக்கலன்னா உங்கள் ஃபீஸை நான் திருப்பி கொடுக்குறேன். ஓகே, நான் ரெடி, நீங்கள் ரெடியா? கால் பண்ணுங்க 9176552121, இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுக்கும். ரைட், இன்னைக்கு நீட் 2026 பேட்டர்ன் வந்து எப்படி இவால்வ் ஆகி மாறி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு வந்து இது போயிட்டு இருக்கு. ஏற்கனவே எப்படி இருந்தது, அப்புறம் நடுவில் ஏன் மாறிச்சு, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, லாஸ்ட் இயர் பசங்க அப்படியே மறந்து போயிட்டாங்க, அதுக்கு முன்ன வருஷம் அப்படியே அடித்து தூக்குனாங்க, ஏன் சார் இதெல்லாம் அப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆர் யூ ரெடி? ரைட், பார்க்கலாமா? நீட் 2026 இஸ் நாட் லைக் நீட் 24. அது உண்மைதான், அது 25லேயே மாறி போச்சு. அதனால் 24 மாதிரி இருக்க போகிறதுக்கு அவசியமே கிடையாது. பேப்பர் பேட்டர்ன் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம். இந்த வாட்டி 2026 வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேமெண்ட்டு, தென் கான்செப்ட்ஸ் லெவல் டீப்பர் தென் எவர். இது வரைக்கும் இருந்த மாதிரி கிடையாது. கான்செப்ட்ஸ் அப்படி பார்த்தாலே ஆன்சர் சொல்லிடலாம். அதனால தான் நிறைய பேர் பயாலஜி படிச்சேப்பா, நான் பயாலஜி முடிச்சிடுவேன் அப்படின்னு. இன்னைக்கு பயாலஜியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மாதிரியே கான்செப்ட்ஸ் தெரியலன்னா கால்குலேஷன் மிஸ் பண்ணி விட்டுற மாதிரி இருக்குது. ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மெத்தட் வந்து போயிடுச்சு, அப்சல்யூட்ல கலி. இப்போ புது மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க லாஸ்ட் இயர் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஜிஇ மெயின் செஷன் 1 எழுதுகிற ஸ்டூடெண்ட்டை நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு ஜிஇ மெயின் எழுதுனவனா கேட்டால் தான் தெரியும். ஜிஇ மெயின் எழுதுறவன் அவன் ஏற்கனவே அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணிருப்பான், அவனுக்கு தெரியும். பட் நீட் எக்ஸாம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜிஇ எக்ஸாம்ஸை போய் எழுதிட்டு வந்தாங்க பாருங்க, அவளை கேட்டு பாருங்க. ரைட்டா? வை நீட் 2026 வில் ஷாக் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா, ஒன்று பேட்டர்ன் இஸ் சேஞ்சிங், கொஸ்டின் டிசைன் டு டெஸ்ட் ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் நாட் மெமரைசேஷன். அது வந்து ஆல்ரெடி ஸ்டார்டடு. சும்மா மக்கடிஸ்ட்லாம் மார்க் எடுக்கிற சிஸ்டம்லாம் போயிடுச்சு, அது போர்டுலேயே மாறிச்சு. இன்னைக்கு பார்த்துருக்கலாம் 10th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து காம்பிடன்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? இந்த ஜிஇ, ஐஐடி அண்ட் அதர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிறதுனால தேர் ஸ்டார்டிங் இயர்லி ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சிபிஎஸ்சி. அப்போ நீட் கொஸ்டின் எப்படி இருக்கும், ஜிஇ கொஸ்டின் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் அப்படின்றதுக்காக முன்னாடியே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கொஸ்டின்லாம் அப்படி தான் இருக்க போகுது, அப்போ எங்கள் குழந்தைய ரெடி பண்ணணும்னு சிபிஎஸ்சி பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓல்டு மெத்தட் வில் ஃபெயில், ரோட் லேர்னிங் அண்ட் ஃபார்முலா கிராமிங் won't get you through.
அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நம்மலாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் வில் வின். எப்போ? those who adopt early will have massive advantage. என்ன பண்ணணும் இப்ப? இப்பயே அந்த கொஸ்டின்ஸ் எப்படி வருமோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு, ஏன்னா சில குழந்தைங்கலாம் சொல்லுது, சார் எனக்கு படிச்சா மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது சார், பயிற்சியா பண்ண முடியல சார், என்னால மெமரைஸ். அதெல்லாம் தேவையில்லை. புரியறதுக்கான தன்மை ஏற்படுத்திக்கணும். புரியலன்னா இன்னொரு வாட்டி கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? கம்ப்ளீட் ஒரு கிளாரிட்டி வச்சுக்கணும். இல்லைன்னா நடக்காது. ரைட்டா? சும்மா பண்றதையே பண்ணிட்டு செய்யறதையே செஞ்சுட்டு எனக்கு வேற ரிசல்ட் வரணும்னு நினைச்சா எப்படி வரும்? நடக்காது. அதனால கவர்மெண்ட் சீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் 1 இயர் 2 இயர் 3 இயர் 4 இயர்ஸ்லாம் ரிப்பீட் பண்றாங்க. பட் பண்ணதையே பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மெமரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதே படிச்ச கொஸ்டின்ஸ் அப்படியே வரும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸ்டூடெண்ட், நீங்க விழிப்படையக்கூடிய வேண்டிய நாள் வந்துருச்சு. சும்மா அப்போதைக்கு இருக்கிற மாதிரியே இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ரைட்டா? அதனால the clock is ticking. Every day of preparation with old method is a day waste. ரைட்டா? அதனால பாருங்க, சும்மா காலையில இருந்து நைட் வரைக்கும் பண்றதே பண்ணிட்டு பழைய விஷயங்களே பண்ணிட்டு இருந்தா அந்த நாளே உங்களுக்கு அப்சல்யூட்டா வேஸ்டா போயிடும். ஒர்த்து கிடையாது. ஏன்னா நிறைய பேரண்ட் நான் பாக்குறேன், சார் என் குழந்தை உட்காந்து படிச்சுட்டே இருக்கு சார், நைட்டு படிக்குது சார், காலைல படிக்குது சார், எப்ப பார்த்தாலும் படிக்குது சார், ஆனா டெஸ்ட்ல மார்க் வரல. எப்படி வரும்? சும்மா உட்காந்து முறைச்சிக்கிட்டே இருந்து மடிச்சுக்கிட்டே இருந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தா எப்படி வரும்? வராது. அப்ப சில விஷயங்களை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். ரைட்டா? லாஜிக் மெமரி, திங்கிங் மேட்டர்ஸ் மோர் தேன் கிராமிங். திங்கிங் வந்து மக்கிங் இருக்கக்கூடாது. ரைட்டா? அண்டர்ஸ்டாண்டிங் பீட் மெமரைசேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் அப்ளிகேஷன் ஃபார்முலா, ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் சால்விங் இஸ் கீ. ரைட்டா? அதனால இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும். ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் ஆல்ரெடி சொன்ன பாருங்க. ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட்ல 2 வந்து இருக்கக்கூடிய சிம்பிள் 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 காம்ப்ளெக்ஸ்டு ஸ்டேட்மெண்ட் சேலஞ்சிங் கொஸ்டின்ஸ் கேட்கறான். எப்படி பண்ண முடியும்? அதுக்கான டைம் ஆல்சோ கன்சூமிங். நிறைய டைம் எடுத்துக்கும். சார் எங்களுக்கு டைம் பத்தல சார் அப்படின்னு, சார் லென்த்தியா இருக்கு சார் கொஸ்டின்ஸ். இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க புலம்பின்னு இருக்கு. அப்போ அந்த 3 ஹவர்ஸ் தான் கொடுப்பாங்க. நம்மளுக்காக 5 ஹவர் எழுதிக்கப்பா அப்படின்னு கொடுப்பாங்களா? அது இல்லைல்ல எக்ஸாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி ஆகணும். நம்ம ரெடி ஆகணுமா இல்லையா அப்படின்றது நீங்க பார்த்துங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் நம்ம குழந்தைங்களா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 20 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆகுது? அட்டகாசமா கவர்மெண்ட் சீட் எடுக்கிறதுக்கு ட்ரைன் பண்ணிருக்கோம். அதை பத்தி நான் உங்களுக்கு டீடைல்ல கொடுக்குறேன். அசஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டாமினண்டா இருக்கு. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்லயுமே கேட்க ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயாலஜில மட்டும் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு கெமிஸ்ட்ரியும் இருக்கு, பிசிக்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அசஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமா கேட்டுட்டு இருக்காங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? ஃபார்முலா ராட்னா இஸ் ஈக்குவல் டு ரிஸ்கி ஸ்ட்ராட்டஜி. இதுல வெரி ஃபியூ டைரக்ட் ஃபார்முலாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எம்சிக்யூஸ்ல வந்து வருது. பட் தி டேஸ் ஆஃப் பிளக் அண்ட் பிளே ஆர் ஓவர். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ரைட்டா? நம்ம ஃபார்முலா மக் அடிச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபார்முலா தெரிஞ்சாலே நான் ஆன்சரை போட்டுருவேன் அப்படின்ற காலமெல்லாம் நீட்ல மலை ஏறிடுச்சு. ரைட்டா? அதனால என்ன பண்ணோம்? கான்செப்ட் கிளாரிட்டி இஸ் கம்பல்சரி. ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வை பிஹைண்ட் எவ்ரி ஃபார்முலா. ஃபார்முலா படிச்சு அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது, தேவைதான். ஆனா அந்த ஃபார்முலா எப்படி வந்தது, ஏன் வந்தது அப்படின்றத நீங்க கொஸ்டின் கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடி ஆகணும். அப்பதான் நம்ம இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்ல கிராக் பண்ண முடியும். நீட்டு கிராக் பண்றது பெரிய விஷயம் இல்ல. பட் நீட் கிராக் பண்ணி கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கணும்ல, அதுக்கு இந்த டெக்னிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். வெறுமனே 120 மார்க் 140 எடுக்கிறதுக்குலாம் இவ்வளவு மனக்கடணும்னு அவசியம் இல்லை. அது பாஸ் பண்றதுக்கு ஆர்ஜிஆரோட 30 டேஸ் கிராஷ் கோர்ஸே போதும். 30 டேஸ் நீட்டு கிராஷ் கோர்ஸே நான் பாஸ் பண்ணா போறோம், அப்ராட்ல போய் படிச்சுப்பேன், நான் பாஸ் பண்ணா போறோம், டீம்டு யூனிவர்சிட்டியில போய் சேர்ந்துப்பேன், நான் பாஸ் பண்ணாலே போறோம், நான் செல்ஃப் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா வாங்கிப்பேன்றவங்களுக்கு நீங்க ஒரு வருஷம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. 35 டேஸ் கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு போதும். அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி கிராஷ் கோர்ஸ்ல 8695186953 அந்த மாதிரில கால் பண்ணி இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்க. பட் வி ஆர் டாக்கிங் அபவுட் டு கெட் கவர்மெண்ட் கோட்டா சீட். எய்ம்ஸ், ஜிப்மர், ஸ்டான்லி, எம்எம்சி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மாதிரி, மதுரை மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர், இந்த மாதிரியான டாப் ரேஞ்சில் இருக்கக்கூடிய காலேஜஸ் நம்ம ஜாயின் பண்றதுக்கு தான் we are talking about what we have to do. ரைட்? கொஸ்டின்ஸ் ஆர் அன்பிரடிக்டபிள். நம்ம ஒரு கொஸ்டின் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ப்ரெடிக்ட் பண்ணி இன்னைக்கு போக முடியல. நீட் என்டிஏ இஸ் டெஸ்டிங் யுவர் டெப்த் ஆஃப் நாலேஜ். ஏன்னா 24ல வந்தப்போ 720க்கு 67 பேர் வந்துட்டாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய இதுவாயிடுச்சு. எப்படி 67 பேருக்கு வந்து மார்க் எடுக்க முடியும்? ரைட்டா? 700க்கு மேல பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்துட்டாங்க. அப்ப எப்படி சீட் அலாட்மெண்ட் பண்றது? இதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பப்ளிக்ல இருந்து பாத்தீங்கன்னா என்டிஏக்கு வந்து கொஸ்டின்ஸ் பார்த்தாங்க. என்டிஏ போங்கடா அடிக்கிறேன் பாரு, நான் கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்றேன் பாருன்னு 2025ல கொடுத்தாங்க பாருங்க. 2026ல அதுல இருந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்ற ஜெய் மெயின்
செஷன் 1 ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதனால ரெடியாக வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம். ரைட்டா? ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் வந்து பார்க்கலாம்னா என்ன பார்க்கலாம்? 90 டேஸ் கூட இல்லை இன்னும். ரைட்டா? அதனால கொஞ்சம் வார்னிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரிலையிங் சோன்லி ஆன் ஃபார்முலா ஷீட்ஸ் வில் ஸ்ட்ரகிள் டு ஸ்கோர் அபவ் 500. 500க்கு மேல அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்குறதுக்கு கஷ்டம். 500க்கு மேல வாங்கலன்னா சீட்டு மறந்துட வேண்டியதான், கவர்மெண்ட் கோட்டா சீட்டு. ரைட்டா? ஹிஸ்டரிக்கல் ப்ரோப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட் 23-25ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட் லெவல். அப்போ வந்து யார் கண்டக்ட் பண்ணா எக்ஸாம்ஸ் வந்து சிபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணா. ரேஞ்சே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும், தொடவே முடியாது கொஸ்டின்ஸ் எல்லாம். பட் 29க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ உள்ள வந்ததுக்கு அப்புறமா கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாயிடுச்சு. சும்மா படிக்கிறவங்க எல்லாம் நீட் எழுதினாலாம் சீட்டு வாங்கி மார்க் வாங்கிட முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. பட் அது வந்து 2025ல சினாரியோ சேஞ்ச் ஆயிடுச்சு. டீப் கான்செப்சுவல் பேப்பர் இப்போ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்லி ஃபண்டமெண்டல் எல்லாம் வந்து வச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த வருஷம் பீக்ல போய் 650 மார்க் ஈஸியா வாங்கி சீட்டு வாங்குறது போய் 530ல இருந்து 550 மார்க் வாங்கினாலே ஒன்று வந்து அவ்வளவு மார்க்கே வாங்க முடியாத அளவுக்கு டைப் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் புஸ்க்குன்னு 100-120 மார்க் இந்த வருஷம் 25ல இறங்கி போச்சு. அப்ப 2026ல எப்படி இருக்கும் அப்படின்றது அகைன் அதான் சொல்றேன்ல, நீங்க நீட் எக்ஸாம் யாரெல்லாம் எழுதுறீங்களோ ஜெய் மெயின் எக்ஸாம் எழுதி கண்டிப்பா பார்க்கணும். அது மிஸ் பண்ணக்கூடாது. சார் எனக்கு ஜெய் நான் போய் எழுதணும்னா எனக்கு மேக்ஸ் கிடையாது சார், நான் எப்படி சார் எழுதுவேன்னா பிசிக்ஸ் எழுது, கெமிஸ்ட்ரி எழுது, யூ கேன் கெட் பெட்டர் ஐடியா. இப்போ ஏப்ரல் செஷன் இருக்கு, ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, மேல போய் எழுதுறதுக்கு முன்னாடி ஏப்ரல் செஷனு ஜெய் மெயினை எழுதி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு யூ வில் கெட் கம்ப்ளீட் ஐடியா. ஸ்ட்ராங் பேசிக் சர்வைடு கான்செப்ட் கிளாரிட்டி 1. ரைட்டா? அதனால பாத்துங்க, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். பழைய காலத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது, பாத்துக்கிடுங்க. டைம் ஷார்டேஜ் வந்து நிறைய பசங்களுக்கு நடக்குது. டைமே பத்தல. என்னன்னா கொஸ்டின் படிக்கிறதுக்கு டைம் இல்லாட்டும். ரைட்டா? அப்ப கொஸ்டின்ஸ் ஆர் லென்த்தி. 4 ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் டேக் டைம் டு அனலைஸ். ஒரு கொஸ்டினை படிக்கிறதுக்கே 1 நிமிஷத்துல ஆன்சரையும் கொடுத்தாகணும், படிக்கணும், புரிஞ்சுக்கணும், ஆன்சர் என்னன்றதை பார்க்கணும், ஆன்சரையும் ஷேட் பண்றதுக்கு 60 செகண்ட்ஸ்ல 4 ஸ்டேட்மெண்ட் படிக்கிறதுக்கே 4 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் பண்றதுக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அப்ப டைம் எப்படி பத்த? 3 ஹவர் பத்துமா? 6 ஹவரா? 6 ஹவர் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கால்குலேஷன்ஸ் இட் டைம். காம்ப்ளெக்ஸ் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஸ்லோலி என்ன பண்ணும்? ஸ்லோ யூ டவுன். நம்மள ப்ராப்ளத்தை போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சொல்யூஷன் கொண்டாடுறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா டைம் இழுக்கும். ஆனா பிராக்டிஸ் பண்ணா வரும்போது யாவது எப்படி வராம போயிடும். ஆனா பசங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமா இருந்தாலும் வேண்டாம், லென்த்தியா இருந்தா வேணாம் இப்படின்னு விட்டானா அங்க வேணா விடுறதா அங்க எக்ஸாம்ல கேட்கறான். அப்ப வேணான்னு ஒரு எக்ஸாம்ஸ்ல வந்தா அப்படியே உட்காந்து டைம் பத்தல திருப்பி வர முடியுமா? அப்ப எப்படி நம்மளுடைய கோல் அச்சீவ் பண்ண முடியும்? அப்ப எப்படி நம்ம ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியும்? அப்ப எப்படி நான் டாக்டர் ஆக முடியும்? என்னுடைய கனவு ஸ்ட்ராங்கு, எப்படின்னா கேளுங்கடா, நான் அடிக்கிறேன்டா அப்படின்ற வர குழந்தைதான் வந்து ஆகுது அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. அதனால அதை நம்ம என்ன பண்ணணும்? மிஸ் பண்ணிடுவோம். பேனிக் இன் லாஸ்ட் 30 மினிட்ஸ். டைம் அப்படியே வச்சுட்டு ஒண்ணுனா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டே வரும். பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல 30 நிமிஷம் இருக்கும். 180 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட 50% கூட கம்ப்ளீட் பண்ணிருக்காது. மீதி 50 கொஸ்டின் அந்த 30 மினிட்ஸ்ல கடன்னு அடிக்க பாருங்க. அடிச்சதெல்லாம் ஏற்கனவே போட்டதெல்லாம் தப்பு போட்டு மார்க்கும் நெகட்டிவ்ல போயிடும். அப்ப இந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஏன்னா ரஷ்டு டிசிஷன் இஸ் ஈக்குவல் டு ராங் ஆன்சர் அப்படின்னு. அதனால அதை கொஞ்சம் நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். மார்க் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கான ஒரு சொல்யூஷனா இருக்கும். நீங்க நிறைய மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி சண்டே வி ஆர் கண்டக்டிங் 2 o'clock to 5 o'clock ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அட் அவர் தாம்பரம், அண்ணா நகர், அம்பத்தூர் அண்ட் பெரம்பூர் சென்டர். யாருக்கெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஃபுல் மார்க் டெஸ்ட் உங்க எந்த இன்ஸ்டியூட்லனா படிங்க, எந்த ஸ்கூல்லனா படிங்க, அதே ஸ்கூல்லயோ அதே இன்ஸ்டியூட்லயோ நீங்க அந்த மாதிரி டெஸ்ட் எடுத்தீங்கன்னா பழக்கப்பட்ட இடம், பழக்கப்பட்ட கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். நிறைய பேர் வந்து லாஸ்ட் இயர் கூட பார்த்தேன், ஏல ஸ்டார்ட் பண்ற இன்ஸ்டியூட்ல அட்டன் பண்ண சார், ஜில ஸ்டார்ட் பண்ண இன்ஸ்டியூட்ல அட்டன் பண்ண சார், என்ல ஸ்டார்ட் பண்ற இன்ஸ்டியூட்ல அட்டன் பண்ணேன் சார், சில ஸ்டார்ட் பண்ண இன்ஸ்டியூஷன் அட்டன் பண்ண சார், 650 வாங்கினாங்க சார், 700 வாங்கினாங்க சார், ஆனா இங்க 500 கூட வரல சார், 450 கூட தாண்டல சார் அப்படின்னு. அப்ப ஏற்கனவே உங்க டீச்சர் கொடுக்கறதே உனக்கு எப்படி வரும் அப்படின்றத ஐடியா பேட்டர்னை பிடிச்சிட்டு இருப்ப நீ. அதுக்காக தான் பிவி குவைஸ் அட்டன் பண்ண சொல்றாங்க பார்த்தியா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு டாபிக்கும் அட்டன் பண்ணணும். அப்பதான் என்ன ஆகும்னா யூ கேன் ஸ்ட்ராட்டஜிக்கா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா கிடைச்சிடும். எப்படி கொஸ்டின் அப்போ ப்ரிப்பேர் பண்ணா இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்றான், போன வருஷம் எப்படி கேட்டா இப்போ கிடைக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு யூ வில் கெட் த பேட்டர்ன். அந்த பேட்டர்னை பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும், நிறைய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும். ப்ரீவியஸ் இயர் மினிமம் 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து நீங்க பண்ணியே ஆகணும். அப்ப அந்த ஃபுல் லென்த் டெஸ்ட் எடுக்கிறப்ப தான் யூ வில் கெட் ஐடியா வேர் யூ ஆர் லூசிங், விச் கான்செப்ட் ஐ எம் மிஸ்ஸிங்,
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரைட்டா. அதனால அட்லீஸ்ட் ஒரு இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 3 மாதம் டைம் இருக்கு. 4 3 12 ரைட்டா. நீங்க எங்க உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறாங்க அங்கே எழுதிங்க. ஆர்ஜிஆரோட ஒரு 12 மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்க. யூ வில் பி கிளியர் ரைட்டா. டைரக்டா வந்துடணும். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ணா நகர்ல இருக்கும், தாம்பரம்ல இருக்கும், அம்பத்தூர்ல இருக்கு, தென் பெரம்பூர்ல 4 சென்டர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து நீங்க எழுதி. ஏன்னா நீட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல எழுதக்கூடாது, ஆஃப்லைன் தான் எழுதணும். ஏன் எக்ஸாம் ஆஃப்லைன் ரைட்டா. அதனால ஆஃப்லைன்ல எழுதி பழகிறதுக்கு 90 டேஸ், இன்னும் 12 வாரம் இருக்கு. ஜம்முன்னு 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் எப்படி வந்து நம்ம மே 3ல போய் எழுதுவோம் அதே மாதிரி பேட்டர்ன்ல வந்து நீங்க ஆர்ஜிஆர்ல அழகா எழுதலாம் ரைட்டா. யூஸ் பண்ணிக்கிங்க. அதுல போய் எழுதுறதுக்கு உங்களுக்கு வரணும் அப்படின்னா 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உடனே வந்துருங்க ரைட். ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் தான் எழுதணும். சும்மா அரைகுறையா ஒரு பேஜ்ல ஒரு டாபிக் அதெல்லாம் டைம் போயிடுச்சு. நம்ம வி ஆர் டாக்கிங் அபவுட் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு இன் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். இது ரெண்டுத்துல கவர்மெண்ட் சீட் எடுக்கணும் அப்படின்னா நான் இன்னும் சாப்டர் தான் படிச்சுட்டு இருப்பேன், இன்னும் ரிவிஷன் தான் பண்ணிட்டு இருப்பேன், நான் ஃபுல் டெஸ்ட்லாம் எழுத மாட்டேன்னா மறந்துடும். அதனால யூ ஹேவ் டு ரைட் த ஃபுல் டெஸ்ட், ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் 180 கொஸ்டின்ஸ் பேப்பரை டைம் ஃப்ரேம்ல எழுதணும். 3 மணி நேரம்னா 3 மணி நேரம் நீங்க என்ன பண்ணணும், அது எழுதணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆரோட மார்க் டெஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூஸ் பண்ணிக்கிறீங்க, மிஸ் பண்ணிட்டாதீங்க. டீப் அனலைசிஸ் ஆஃப்டர் டெஸ்ட் எழுதி பார்க்கறது மட்டும் முக்கியம் இல்ல, முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன், எந்த கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணிருக்கேன், பிசிக்ஸ்ல எங்க நான் தடுமாறுறேன், நியூமரிக்கல்ல தடுமாறுனா, கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி இல்லையா, இல்லைன்னா நான் எடுத்து எழுதுறப்ப எதனா மிஸ்டேக் பண்றேனா, இல்ல ஷேட் பண்றப்ப மிஸ்டேக் பண்ணா, யூ ஹேவ் டு அனலைஸ் ஈச் அண்ட் எவ்ரி மிஸ்டேக் ரைட்டா. அந்த மிஸ்டேக் நீ என்ன பண்றியோ அதை தெளிவா வந்து என்ன பண்ணும், அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டெஸ்ட் வரப்ப அதை அவாய்ட் பண்ணணும். அப்பதான் நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் எழுதுவாங்க, எழுதிட்டே இருப்பாங்க. ஆனா அதுல என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோன்னு பார்க்காம அதே மிஸ்டேக் திருப்பி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களால மார்க்ஸ் கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிடும் ரைட்டா. டார்கெட் மினிமம் 30 ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த 90 நாள்ல 12 மார்க் டெஸ்ட் ஆர்ஜிஆர் கொடுக்குறோம். மீதி மார்க் டெஸ்ட் நீங்க வீட்டுல உட்காந்துங்க. இல்ல 30 மார்க் டெஸ்டும் எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, ஆர்ஜிஆர்ல உங்களுக்கு பேப்பர் கொடுக்குறோம். 30 மார்க் டெஸ்ட்டுக்கு காசு கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் மார்க் டெஸ்ட் பேப்பரை வந்து ரெடி பண்ணி கொடுத்துறேன். 9176552121 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. 30 மார்க் டெஸ்ட் பேப்பர் எனக்கு வேணும் சார் அப்படின்னா உங்களுக்காக ஸ்பெஷலா நான் ரெடி பண்ணி உங்களுக்கு 30 மார்க் டெஸ்ட் பேப்பரை கொடுக்குறேன். இந்த 30 மார்க் டெஸ்ட் எழுதிட்டு அனலைஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை பார்த்தீங்கன்னா 650 கேரண்டி ரைட்டா. சேலஞ்ச் 30 டெஸ்ட் எழுதணும். எவ்வளவு சார் பைசா வேணும்னா, பைசா கொடுக்கணும். நான் கண்டிப்பா நீங்க கொடுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரியா. 7500 பிளஸ் டாக்ஸ். இந்த 30 மார்க் டெஸ்ட் அட்டகாசமா இருக்கும் பேப்பர். நீங்க அதை எழுதிட்டீங்கன்னு வச்சீங்களேன், உங்களுக்கு வந்து டெஃபினட் 650 மார்க்ஸ் ரைட்டா. 7500 பிளஸ் டாக்ஸ் நீங்க பே பண்ணீங்கன்னா இந்த 30 டெஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 30 வேணாம் சார் 10 கொடுங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க பைசா நம்ம பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சார் 30 ஜாஸ்தியா இருக்கு சார், அவ்வளோ நான் பே பண்ண முடியாது சார், அவ்வளோ பணம் இல்லை. ஆனா நீங்க 30 எழுதினீங்கன்னா 650 அடிச்சிருவீங்க. அப்ப நம்ம 7500 ரூபாய் முக்கியமா, 30 மார்க் டெஸ்ட் எடுத்து கவர்மெண்ட் சீட் அடிக்கிறது முக்கியமா? அதனால 30 மார்க் டெஸ்ட் நம்ம கம்பல்சரி எழுதி தான் பார்க்கணும் 90 நாள்ல ரைட்டா. ரெடி பண்ணி அழகா வச்சிருக்கோம். நீங்க கேளுங்க. அமௌண்ட் 7916552121. இதுல 7500 பிளஸ் டாக்ஸ் 18%. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்க போட்டீங்க அப்படின்னா இமிடியேட்டா நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டும் கொடுத்துருவேன். கொஸ்டின் எழுதி பாக்குறீங்க, டவுட் வந்துருச்சுன்னா சார் நான் போட்டு பாக்குறேன், பிளான் பண்றேன், எல்லாம் ஓகே, எரர் போடுறேன் சார், இருந்தாலும் எனக்கு டவுட் கிளியர் ஆகல சார், டீச்சர் ஹெல்ப் பண்ணுவாங்களா? எஸ், அவர் டீச்சர் இஸ் ரெடி டு ஹெல்ப் யூ ரைட்டா. உங்களுக்கு ஆன்லைன்ல வரும், கூகுள்ல வரும், ஜூம்ல வரும், எப்படியோ வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி கொடுக்குறோம். சென்னையில இருந்தீங்க நேரா ஓடியாந்துருங்க நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு. எந்த டைம்னாலும் கால் பண்ணிட்டு வந்துருங்க. டீச்சர் ரெடியா இருக்கிறப்ப சொல்லி கொடுக்க சொல்றேன். அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை ரைட்டா. பட் வரதுக்கு முன்னாடி என்ன டவுட்ஸ், நீ என்ன சால்வ் பண்ண, எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகுறன்றதோட வரணும். சும்மா டவுட் சார் அப்படிலாம் வரக்கூடாது ரைட்டா. டவுட்டுன்னு சும்மானு வரக்கூடாது. ஒரு கொஸ்டினை போடுறேன், கொஸ்டினை போட்டேன், இந்த இடத்துல இது கிவன் கொடுத்தாங்க, இதை நான் அப்ளை பண்ணேன், இது 2வது ஸ்டெப் வந்தது, 3வது ஸ்டெப் ஏதோ இடிக்குது சார், அங்கதான் வரணும். ஸ்டெப்பே பார்க்காம கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணாம டவுட்னு கேட்கக்கூடாது, அது அவுட். அந்த மாதிரி பசங்க எல்லாம் இருக்கக்கூடாது ரைட்டா. நம்ம ட்ரை பண்ணணும், எதுவுமே நம்ம ட்ரை பண்ணணும். டீச்சர் போய் எக்ஸாம்ல எழுத போறது இல்ல, நான் தான் எக்ஸாம்ல எழுதணும். அப்ப நான் தான் ட்ரை பண்ணணும். நான் ஒரு வாட்டி ட்ரை பண்றேன் வரல, 2வது ட்ரை பண்றேன், 3வது ட்ரை பண்றேன், 4வது ட்ரை பண்றேன் வந்துருது.
அப்பதான் டீச்சர் 2 வாட்டி ட்ரை பண்ற, 3வது ட்ரை பண்ற, வரல, ஸ்ட்ரக் ஆகுது. அப்பதான் டீச்சரோட ஹெல்ப் எடுத்துக்கணும். எப்ப பார்த்தாலும் டீச்சரே பண்ணியிருந்தாருன்னா, போர்ட்ல அவரே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாருன்னா, அதனால தான் அவர் எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. ஒரு டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வராரு, கொஞ்சம் தடுமாறுவாரு, 2வது வருஷம் வருவாரு, நல்லா பண்ணுவாரு, 3வது வருஷம் வருவாரு, அட்டகாசமா பண்ணுவாரு, 4வது வருஷம் வருவாரு, சூப்பர் ஆயிடுவாரு, அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட். எப்படி பண்ணதே திருப்பி திருப்பி பண்றாரு, அவ்வளவுதானே? கரெக்டா? அப்ப ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி யார் பண்றாங்களோ அவங்க எக்ஸ்பர்ட். நான் கூட பேசுறப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தடுமாறிச்சு, பேசவே முடியல. இப்ப பாத்தீங்கன்னா கிடு கிடு கிடுன்னு பேசுறேன். ஏன் பேசுறேன்? இருக்கே பேசுறேன், அவ்வளவுதான். இதுலன்னா பெரிய பிரமாதமான கோர்ஸ் போயிட்டுன்னா அப்படிலாம் கிடையாது. சில விஷயங்களை வந்து ரிப்பீட்டடா திருப்பி திருப்பி பண்றப்ப கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ், ரைட்டா? அதனால அதை நம்ம பண்ணியே ஆகணும். டீப் அனலைஸ் ஆஃப்டர் எவ்ரி டெஸ்ட், டார்கெட் மினிமம் 30 ஃபுல் லென்த் டெஸ்ட். அந்த 30 ஃபுல் லென்த் டெஸ்ட் தான் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 7500 பிளஸ் டாக்ஸ் நீ பே பண்ணீங்கன்னா, அதுவும் 91765521 அந்த நம்பர்ல ஜிபே இருக்கு, பே பண்ணிட்டு அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல என்ன பண்ணணும், நீங்க எனக்கு வந்து அமுச்சு விட்டுருங்க. சார் எனக்கு 30 டெஸ்ட்டுக்கு பே பண்ணிட்டேன், இமீடியட்டா எனக்கு பேப்பர் கொடுத்துருங்க, எனக்கு ஹெல்ப்பும் வேணும்னா we are ready to help you, ரைட்? ஓகே, தென் பிசிக்ஸ் இன் நீட் 2026 எப்படி சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நோ சாப்டர் இஸ் சேஃப் டு ஸ்கிப். எந்த சாப்டருமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. சில பேர்ல எல்லாம் தெரியுமா சொல்றாங்க, சார் வெயிட்டேஜ் சாப்டர் சொல்லுங்க சார், நான் அதை மட்டும் படிச்சுக்கிட்டு கவர்மெண்ட்ல சீட்டு வாங்கிறேன். நடக்காது கண்ணா, நடக்காது, ரைட்டா? வெயிட்டேஜ் சாப்டர்லாம் பார்த்து படிக்கணும் அப்படின்றவங்க ஜஸ்ட் குவாலிஃபை பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வேணா போலாமே, டீம்ட் யூனிவர்சிட்டி போலாம். கவர்மெண்ட் சீட் வாங்குறதுக்கு வெயிட்டேஜ் எல்லாம் கிடையாது. யூ ஹேவ் டு கம்ப்ளீட் ஃபுல் சிலபஸ், ரைட்டா? எவ்ரி டாபிக் ஃப்ரம் 11 and 12 இஸ் ஃபேர் கேம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சீட் எடுத்துன்னு வந்து கொடுக்கும், இல்லைன்னா நடக்காது, ரைட்டா? மிக்ஸ்டு கான்செப்ட்ஸ் இஸ் இன் ஒன் கொஸ்டின். தெர்மோடைனமிக்ஸ் பிளஸ் மெக்கானிக்ஸ் இஸ் சேம் எம்சிக்யூ. ஒரே டாபிக் மட்டும் கேட்டு இருந்த காலம்லாம் போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஒரு எம்சிக்யூல வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு கான்செப்ட். அது ஜெய் மெயின்ல பாருங்களேன், ஜெய் மெயின் பிசிக்ஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, நீங்க உங்களுக்கு கிளியரா தெரியும். ஜெய் மெயின் இந்த செஷன் 1 2026 எழுதின பசங்க கிட்ட கேட்டு பாருங்க. நீங்க எழுதலன்னா அவன் சொல்லுவான், 2 கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்திருக்குடா அப்படின்னு. அப்ப எல்லாமே இந்த வருஷம் அந்த மாதிரி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நம்ம ரெடி ஆகணுமா, ரெடி ஆகக்கூடாதா? கம்ப்ளீட்டா நம்ம வந்து என்ன பண்ணணும், ரெடி ஆகணும். ஃபார்முலா மட்டும் வச்சுட்டு டெரிவேஷன் போட்டு லாஜிக்கா நான் போட்டு எக்ஸாம்ல மார்க் தட்டிடுவேன்னா அதெல்லாம் நடக்காது, ரைட்டா? கான்செப்ட் பிளஸ் என்ன பண்ணணும், பிராக்டிஸ் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். படிக்கணும், கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கணும், கான்செப்ட்ஸ் நல்லா தெளிவா இருக்கணும், அந்த தெளிவா இருக்க கான்செப்டை வச்சு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். கொஸ்டின்ஸை நிறைய எம்சிக்யூஸ் பிராக்டிஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணாதான் தியரி அண்டர்ஸ்டாண்டிங் பிளஸ் நியூமரிக்கல் சால்விங் போத் எசென்ஷியல். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா புக்கை வச்சு நீட்டுக்கு கிளாஸ்க்கு வரவங்க படிச்சுட்டே இருப்பான், நியூமரிக்கல்ஸே போட மாட்டான், கொஸ்டின்ஸே ஒர்க் அவுட் பண்ண மாட்டான், எக்ஸாமுக்கு போவான், மார்க் வராது. என் குழந்தை எப்பயுமே படிச்சுட்டு இருக்கு, மார்க் வரல. ஏன் வரல? என்ன படிக்கிறோமோ அதை கொஸ்டின்ஸா கேட்கிறப்போ எப்படி பண்ணணும்ன்ற பிராக்டிஸ் வேணும்ல, அது நடக்கிறது இல்ல. இந்த இடத்துல கொஞ்சம் பேரண்ட் கொஞ்சம் திங்க் பண்ணணும். எங்கெல்லாம் மார்க் வரல, மார்க் வரல, ஏன் வரல, எதுக்கு வரலன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. ஆனா இதுதானான்றதை செக் பண்ணிட்டு அதை என்ன சேஞ்ச் பண்ணீங்கன்னா வந்துடும் அப்படின்றத உண்மை. அது வருதா இல்லையான்றதை நீங்க தான் என்ன செக் பண்ணி பார்க்கணும், ரைட்டா? இதெல்லாம் உங்களால முடியலன்னா அதுக்காக தான் ஆர்ஜிஆர் அகாடமி இருக்கும். ரொம்ப அருமையான ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுத்தே ஆகணும் அப்படின்றப்ப ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச், கமிட்டட் பேட்ச் 20 ஸ்டூடெண்ட் தான் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டால சீட் வாங்க முடியலன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். அப்ப யூஸ் பண்ணிக்கணும்ல. என்ன சார் ப்ரோக்ராம் அப்படின்றீங்களா? பார்க்கலாம் என்னன்றது, ரைட்? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க போட்டிருக்கேன் பாருங்க, ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் பிரிசிஷன் ட்ரைனிங் ஃபார் தி டெடிகேட்டட் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ். எல்லாருக்கும் கிடையாது இந்த ப்ரோக்ராம். எல்லாருமே ஜெயிச்சிடுற மாதிரின்னா அப்புறம் எப்படி? அதுக்கான விஷயம் யாருக்கு கிளியரா பண்றாங்களோ, நான் ஜெயிக்கணும் சார், கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கணும் சார், 2026 இப்பதான் நான் +2 முடிக்கிறேன், இது வரைக்கும் நான் டெடிகேட்டட் ட்ரைனிங் கொடுக்கலாம், ஆனா 1 இயர் டெடிகேட்டட் ட்ரைனிங் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணி நான் வரேன் சார். டீச்சரை வந்து எனக்கு பண்ண சொல்லுங்க சார், டீச்சர் என்னெல்லாம் சொல்றாரோ செய்யறேன் சார், இன்ஸ்டியூட் என்னெல்லாம் சொல்லுதோ நாங்க ரெடி சார், மென்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்கறதுக்கு நான் பக்காவா இருக்கேன் சார், நான் கவர்மெண்ட் சீட் எடுத்தே ஆகணும் அப்படின்றவங்களுக்கு தான் ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் பேட்ச் 2027க்கு. இப்பத்திலேயே நான் 2026 எழுதி பார்க்கணும் சார், ஒரு கிராஷ் கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சா யூ டேக் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஆர்ஜிஆரோட ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்க இப்பயே கிராஷ் கோர்ஸ்க்கு ஒரு 40,000 பிளஸ் ஆகுது, அவங்களுக்கு வந்து ஃப்ரீ. கிராஷ் கோர்ஸ்க்கு நீங்க ஃபீஸே பே பண்ண தேவையில்ல. என்ரோல் ஆர்ஜிஆரோட ஃபுல் இயர் ப்ரோக்ராம் அண்ட் ஸ்டார்ட் நவ் இட் செல்ஃப். எதுக்கு? கிராஷ் கோர்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே 2026 எக்ஸாம் எழுதி 2027க்கு அப்படியே டப்புன்னு மாத்திட்டு போலாம். டோன்ட் வேஸ்ட் டைம். நிறைய பேர் வந்து டைம் வேஸ்ட் பண்றாங்க. எப்ப தெரியுமா வந்து கிளாஸ் ஜாயின் பண்றாங்க?
நிறைய பேர் +2 முடிச்சிடறாங்க, அப்புறம் நீட்டுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க, கிராஷ் கோர்ஸ் போறாங்க, அதுல மார்க் 200 கூட இருந்திருக்காது. ஆனா வெயிட் பண்ணுவாங்க, கவுன்சிலிங் வரும் வெயிட் பண்ணுவாங்க, ஒரு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வந்துடும், அப்புறம் செகண்ட் கவுன்சிலிங்ல எனக்கு கிடைச்சிடும், அப்புறம் தேர்ட் கவுன்சிலிங்ல கிடைச்சிடும், ஃபோர்த் கவுன்சிலிங்ல கிடைச்சிடும், ஸ்டே ரவுண்ட்ல கிடைச்சிடும். எது வந்தாலும் கிடைக்கவே இல்லை, ஸ்பெஷல் ஸ்டேல தான் கிடைக்கும் அப்படின்னு நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, பிப்ரவரி ஜனவரியில வந்து அடுத்த வருஷம் கோர்ஸுக்கு வருவாங்க, அவுட் ஆகுங்க. அதெல்லாம் மறந்துடணும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் சீட்லாம் சான்ஸே இல்லை, நடக்கவே நடக்காது. நீங்க எழுதி வச்சீங்க, என்ன சார் இவ்வளவு இதுவா சொல்றீங்க, ஸ்ட்ராங்கான்றீங்கன்னா, எஸ், இட்ஸ் பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவிச்சு சொல்றோம். சும்மா வந்து பணம் வரும்ன்றதுனால வாங்க இது பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம், நடக்காதுதான். சிலதெல்லாம் கிடைக்கும்னா கிடைக்கும், ரஜினி டயலாக் தான், கிடைக்குது கிடைக்காம போவாது, கிடைக்காம இருக்குது கிடைக்காது அப்படின்ற மாதிரி. இங்க நீங்க நடக்கிறது நடக்காதுதான், ரைட்? அப்ப சில விஷயங்கள் நம்ம பண்ணாதான் நடக்கும்னா நடக்கும். அதாவது 1 year high intensity residential program at RGR engineered to turn potential into performance for students who refuse to settle. எது எனக்கு இது வேணும் தான்ப்பா, எனக்கு கிடைக்கிறதெல்லாம் என்னால நான் போக முடியாது, எனக்கு இது வேணும், அதை அடையணும், அதை நான் ஸ்ட்ராங்கா கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுத்தே ஆகணும், எனக்கு தெரியாது, எனக்கு இப்படிதான் வேணும், நான் விட மாட்டேன், எனக்கு வேணும், அதனால அதுக்கு நான் பண்ணுவேன்றான் பாருங்க, அவன் ஜெயிச்சிருவான். அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் என்ன ஆகுது, இங்க we have the special 20 students batch. மென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் அந்த 20 ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. 16 டெடிகேட்டட் ஃபேக்கல்டி அண்ட் மென்டர் ஃபார் எ பேட்ச் ஆஃப் ஒன்லி 20 ஸ்டூடெண்ட்ஸ். பர்சனலைஸ்ட் அட்டென்ஷன் டு டர்ன் எவ்ரி வீக் பாயிண்ட் இன்டு எ ஸ்ட்ரென்த். அவனுடைய வீக் பாயிண்ட் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஒவ்வொரு டீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எ டே இன் த லைஃப். ஆனா ரொம்ப வந்து எப்படி இருக்கும், ரெகரஸ் ஷெடியூல் ஃப்ரம் 6 AM இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷெடியூல். எதுக்கு, கான்செப்ட் கவர் பண்றதுக்கு, தென் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டை மாஸ்டரி பண்றதுக்கு, தென் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு, டவுட் கிளியர் பண்றதுக்கு. இது மாதிரி கம்ப்ளீட் டேவை வந்து பார்த்தீங்கன்னா யார் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறானோ, ஏன் கரெக்டா யூஸ் பண்றானா, பண்றவன் எல்லாமே ஜெயிக்கிறது இல்லை, ஆனா ஜெயிக்கணும்னு டிசைட் பண்றவன் வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவான். ஆனா அந்த ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான், பிளானை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுவான். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றவன் எப்படி இருப்பான் தெரியுமா, ஏற்கனவே சக்சஸ் ஆனா பாருங்க, அவன் என்ன சொல்றானோ செய்வான். தான் உன்னுடைய புத்திய தூக்கி அப்படி தனியா வச்சுட்டு, இவன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிட்டான்பா, அவன் சொல்றான்பா, அவன் என்ன சொல்றானோ அதை செஞ்சா நானும் சக்சஸ் ஆயிடுவேன், அவன் சொல்றதை நான் இம்மியும் தட்ட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவன் வந்து சக்சஸ் ஆயிடுவான். சில பேர், நீ என்ன சொல்றது, நான் இப்படிதான் செய்வேன், நீங்க என்ன சொல்ற, நான் இப்படிதான் தூங்குவேன், நான் இப்படிதான் எழுந்துப்பேன், நான் இதை தான் சாப்பிடுவேன், நடக்காதுப்பா, இப்படிதான் பண்ணணும்னா அப்படிதான் பண்ணணும். அதனால இங்க என்ன இருக்குன்னா, செக்யூர் எ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட் ஆர் கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ் ஆர் என்ன இது ரெண்டுமே நடக்கலையா, ஆர்ஜிஆர் வாங்க, நீ கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை திருப்பி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்றேன் இந்த ஸ்பெஷல் பேட்ச்ல. இதோட என்ன இருக்கு, படிக்க வைக்கிறோம், காலையில இருந்து நைட் வரைக்கும் படிக்க வைக்கிறோம், என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்றோம், மென்டர்ஸ் கொடுக்குறோம், சப்போர்ட் பண்றோம், ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் டெடிகேட்டடா உங்களுக்கு பண்ணி தரோம். இதெல்லாம் பண்ணிட்டு கூட உனக்கு கவர்மெண்ட் கோட்டாவோ பிரைவேட் கவர்மெண்ட் கோட்டாவோ சீட்டே உன்னால எடுக்க முடியல இந்த ஒரு வருஷத்துல அப்படின்னா, நான் சொன்னதெல்லாம் நீங்க பண்ணியிருந்தீங்க, கரெக்டா பண்ணியிருந்தீங்கன்னா உங்க ஃபீஸ் வேணாம்ப்பா திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 100% கமிட்மெண்ட் கொடுக்குறேன். இதோட உங்களுக்கு என்ன வேணும், புரியுதா? அப்ப இந்த அளவுக்கு டியூஷன் ஃபீஸ் திருப்பி ரீஃபண்ட் கொடுக்குறப்ப ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? உங்க குழந்தை சூப்பர், உங்க குழந்தை மார்வலஸ், உங்க குழந்தை எக்ஸலண்ட், ஏன் வந்து கவர்மெண்ட் கோட்டாவை விட்டுட்டு எதுக்கு பிரைவேட்ல மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு 80 லட்சம் 90 லட்சம் 1.5 கோடி 2 கோடி செலவு பண்ணா? என்கிட்ட ஒரு பியூர் லேக்ஸ் மட்டும் கொடுங்க, ஒரு வருஷம் டைமும் கொடுங்க, உங்க குழந்தைங்களை கவர்மெண்ட் காலேஜ் சீட் வாங்க வைக்கிறேன், எதுக்கு தேவையில்லாம 3.5 கோடி செலவு பண்றீங்க? மிச்சம் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்றீங்களா? 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க, ரைட்? கண்டிஷன் என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஸ்டூடெண்ட் must strictly follow mentor instruction and academic protocols. நம்ம என்ன சொல்றோமோ அதை பண்ணணும். அதான் ஏற்கனவே நான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வீடியோ ஒன்று போட்டுதான் அதுல சொல்லியிருந்தேன். இன்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது, ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாரு, இன்ஸ்டிடியூஷன் சொல்றதும் ஸ்டூடெண்ட் சொல்றதும் ஒன்னா இருக்கு. ஸ்டூடெண்ட் அவருக்கு என்ன தோணுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்ஸ்டிடியூஷன் ஒன்று சொல்லுது, ஸ்டூடெண்ட்டுக்கு வேற மாதிரி தோணுது. இங்க எதை ஃபாலோ பண்ணும், இன்ஸ்டிடியூட் சொல்றதான் ஃபாலோ பண்ணும், ரைட்டா? பிளஸ் ஃபாலோ பண்ணிக்கோ, பிளஸ் மைனஸ் பிளஸ் தான் ஃபாலோ பண்ணும், மைனஸ் உனக்கு பிளஸ்ஸா இருக்கலாம், ஆனா நீங்க அந்த பிளஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது, இன்ஸ்டிடியூட் சொல்ற பிளஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த ப்ரோட்டோகால்ஸை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா we are giving 100% guarantee to get government quota seats. சேலஞ்ச், நீங்க வாங்க பார்க்கலாம், ரைட்டா? எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. கமிட்மெண்ட் இஸ் த கரன்சி. we provide the industry's best teachers and material
ப்ரொவைட் த டிசிப்ளின். ரைட்டா? இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர்சிஆர்ல ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியதுன்னா, ஒரு காலேஜ்ல போயிட்டு குழந்தை அங்க ஹாஸ்டல்ல எப்படி இருக்குமோ அந்த எக்ஸ்போஷர் இங்கேயே கொடுக்கணும். ஒரு காலேஜ்ல போயிட்டு என்னெல்லாம் அந்த குழந்தை வந்து சந்திக்குமோ அதெல்லாத்தையும் இங்கே ஃபேஸ் பண்ண வைக்கிறோம். ரைட்டா? எல்லாத்துக்குமே தயார் பண்றோம். ஓவராலா நாட் ஒன்லி ஃபார் கெட்டிங் கவர்மெண்ட் கோட்டா. அங்க போய் அவன் குழந்தை இண்டிவிஜுவலா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இண்டிவிஜுவலா தங்கி அவன் சக்சஸ்ஃபுல்லா வரதுக்கு என்ன பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு வந்து பக்காவா ட்ரெயின் பண்றோம். ரைட்? இதுல இப்ப நம்ம பார்த்தோம்னா பிசிக்ஸ் பார்த்தோம். கெமிஸ்ட்ரியில எப்படி சார் கொஸ்டின்ஸ் இருக்கும் 2026ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டீடைல்டு ரியாக்ஷன்ஸ் ரிக்வயர்ட். எதுல? இன்ஆர்கானிக்ல லென்த்தியா இருக்கும், டாமினண்டா இருக்கும். இதுல நம்மளுக்கு முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா டீடைல்டு ரியாக்ஷன்ஸ் நம்ம படிக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு தெளிவா இருக்கணும். தென் ஹை வெயிட்டேஜ் பட் டைம் கன்சூமிங், அதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, விட்டுற முடியாது. இது எல்லாத்தையும் நம்ம இன்ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். தென் பிசிக்கல் பார்த்தோம்னா ஸ்பீடு கால்குலேஷன் இஸ் ரிக்வயர்ட். சும்மா நம்ம பாட்டு உட்காந்து நிதானமா பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. கால்குலேஷன்ஸ் வந்து ஸ்பீடு வேணும். நியூமரிக்கல் அக்யூரசி இஸ் எசென்ஷியல். ஃபார்முலா அப்ளிகேஷன் அண்டர் டைம் ப்ரெஷர். அந்த டைமுக்குள்ள அதை 1 நிமிஷம் முடிக்கணும்னா அந்த 1 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். அந்த டைம் ப்ரெஷர் இருக்கும். தென் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரும். அதை நம்ம என்ன பண்ணுவோம், போட்டு போட்டு பழகி பழகி அந்த செகண்ட்ஸ்ல முடிக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகணும். தென் ஆர்கானிக் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் மேட்டர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேம்டு ரியாக்ஷன் வித் கண்டிஷன், ரீஏஜென்ட் ஐடென்டிஃபிகேஷன் கிரிட்டிக்கல். தென் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்சுவல் நாட் ஜஸ்ட் மெமரைசேஷன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா இன்னும் ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் நம்மளால கரெக்டா அங்க ஆன்சர் கொடுக்க முடியும். அதெல்லாம் அந்த கிளாரிட்டி எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். அதுக்காக நீங்க கவலைப்பட தேவையில்ல. அதுக்காக தான் ஆர்ஜிஆர் அகாடமி இருக்கும். we are ready to help the students who are really committed. right? பயாலஜி எப்படி சார் இருக்கும்? பயாலஜி வந்து பாத்தீங்கன்னா the truth, the foundation, NCERT is equal to the question paper. NCERT தவிர எங்கேயுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஆனா எப்படி நடக்கும்னா எவ்ரி லைன் மேட்டர்ஸ். டயக்ராம்ஸ் பேஸ்ட். நிறைய பேர் நம்ம டயக்ராம்ஸே பார்க்க மாட்டோம். டயக்ராம்ஸ் என்ன பண்ணுவோம், வரைஞ்சி பார்க்கணும், டிரா பண்ணி பார்க்கணும். சும்மா அப்படியே முறைச்சு பார்த்துட்டு எங்க எங்க பார்ட்ஸ் இருக்குன்னு நினைச்சா நடக்குது. டயக்ராம், யூ ஹேவ் டு டிரா த டயக்ராம். அப்புறமா என்ன பண்ணோம், அங்க என்ன நடக்குது, எப்படி நம்ம ஸ்கூல்ல போட்டு பார்க்கறோம், எழுதி பார்க்கறோமோ, அதை மார்க் பண்றோமோ, அந்த பார்ட்ஸை மார்க் பண்ணி பார்த்தா மறக்காது. அங்க போனா எக்ஸாம்ஸ்ல அழகா கொடுப்பான், மார்க் டப்புன்னு போட்டு வந்துடலாம். ரைட்டா? டயக்ராம்ஸ், ஃபுட் நோட்ஸ், எக்ஸாம்ஸ், எவ்ரிதிங் இஸ் டெஸ்டபிள் மெட்டீரியல். ரைட்டா? அதனால இதை விட்டுறலாம் அதை விட்டுறலாம் இல்ல, எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எவ்ரி லைன். அதே போல ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா டைரக்ட் NCERT statement converted into MCQs with modifications. அதனால நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை மிஸ் பண்ணவே கூடாது. ரைட்டா? அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி பண்றான், MCQஸை வந்து மாடிஃபை பண்ணி கேட்கிறான். அதனால கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரிக்வயர்டு. மக்கடிச்சா போதாது, கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா வந்து புரிஞ்சுட்டு இருக்கணும். அப்பதான் யூ நீட் டு எக்ஸ்பிளைன் ப்ராசஸ், நாட் ஜஸ்ட் ரீகால் ஃபேக்ட்ஸ். ரைட்டா? ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகரை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் இருக்கு. ரைட்? அது எல்லாமே இல்லைல்ல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன பண்ணோம், மக்கிங் அலோன் won't work. மக்கடிச்சுட்டு வச்சுக்கலாம். சிலதெல்லாம் நான் சொன்னல, பொட்டானிக்கல் நேம், ஹிஸ்டாரிக்கல் நேம், தென் வந்து ஜுவாலஜி பார்க் நேம், இதெல்லாம் வச்சுக்கலாம். ஓகே, தப்பு இல்லை. யாரெல்லாம் இன்வென்ட் பண்ணா, எந்த காலத்துல இன்வென்ட் பண்ணா, இதெல்லாம் ஓகே வச்சுக்கலாம். ஆனா சில விஷயங்கள் அதுக்கு நடக்காது. ரைட்டா? அப்ளிகேஷன் பேஸ்டு பயாலஜி கொஸ்டின்ஸ் ஆர் தி நியூ நார்ம். ரைட்டா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா நியூமெரிக்கல் பயாலஜின்னு இருக்கு. நம்ம வந்து பிசிக்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நியூமெரிக்கல்ஸ் பார்த்தோம். பயாலஜிலேயே வந்து பாத்தீங்கன்னா நியூமெரிக்கல் பேஸ்டு கொஸ்டின் 5ல இருந்து 6 கொஸ்டின் கண்டிப்பா வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 30ல இருந்து 40 மார்க் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி படிக்கணும் அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்த்துட்டு படிக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பிக்கெஸ்ட் மிஸ்டேக் ஸ்டூடெண்ட் வில் மேக் எதுல பிக் பண்ணுவான், லீவிங் சாப்டர்ஸ். நடக்காது கண்ணா, நடக்காது. லீவ் பண்ணிட்டு படிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அப்ராட்ல போய் படிக்க போறேன் சார், நான் டிபிடிசில சீட் வாங்க போறேன் சார், நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்தா கூட பரவாயில்ல சார், ஒரு எங்க வீட்டுல வந்து 1.5 கோடியில இருந்து 2 கோடி வரைக்கும் செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க சார் அப்படின்றவங்க சாப்டர்ஸ் எல்லாம் விட்டு கூட படிக்கலாம். ஜஸ்ட் குவாலிஃபை பண்ணா கூட போறோம். அதுக்கு தான் ஆர்ஜிஆரோட 30 டேஸ் குவாலிஃபை பண்றதுக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா 30 டேஸ் ப்ரோக்ராம் தான் கண்டக்ட் பண்றோம். அந்த 30 டேஸ் ப்ரோக்ராம் நீங்க அட்டன் பண்ணாலே போறோம். ஆர்ஜிஆரோட 30 டேஸ் ப்ரோக்ராம் என்ன பண்ணி கொடுக்கும், கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு குவாலிஃபை பண்ண வச்சு கொடுத்துருவோம். அதுல கூட கேரண்டி கொடுக்குறோம், உங்க ஃபீஸ் திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு. ரைட்டா? ட்ரை பண்ணி பாருங்க ஆர்ஜிஆர். ரைட்? இதுல questions from entire syllabus is very very important. NTA picks from unexpected chapter to test complete preparation. சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுல இருந்து வராது அப்படின்னு விட்ட டாபிக்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு கொஸ்டின் கேட்கறான். அதனால நம்ம விட முடியுமா? விட முடியாது. No important chapters only. The concept of high weightage is becoming absolute. இல்ல, அது அந்த மாதிரி இல்ல.
ஹை வெயிட்டேஜ் டாபிக் இதுல கொஸ்டினே வராது அப்படின்ற மாதிரி சாப்டர்ஸே இன்னைக்கு இல்ல. எவ்ரி யூனிட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொரு யூனிட்டிலுமே நம்மளுக்கு என்ன இருக்கு, மார்க் இருக்கு. தட் லோ வெயிட்டேஜ் சாப்டர் மைட் லீவ் 3 ஈஸி கொஸ்டின்ஸ். அதனால நம்ம எதனா விடுறதுக்கு சான்ஸ் இருக்கா? எதுவுமே நம்ம விடுறதுக்கு சான்ஸ் இல்லை. கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ் இஸ் நான் நெகோஷியபிள் ஃபார் ஸ்டூடெண்ட் ஹூ வாண்ட் டு ஸ்கோர் மோர் தென் 650 ஸ்கோர் பிளஸ் அப்படின்றப்ப நம்ம அவங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம யாருக்காக பேசுறோம்? கவர்மெண்ட் சீட்டோ இல்லைன்னா ஒரு 600 பிளஸோ 650 மார்க்ஸ் மேல எடுக்கிறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டை வந்து இவ்வளோ விஷயங்களை கொடுத்து பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா உங்களுடைய மார்க் இம்பார்ட்டண்டா இருக்கணும், நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்த லெவல்ல நீங்க ஏதாவது ஸ்கிப் பண்ணிருந்தீங்கன்னா இதெல்லாத்தையும் இந்த வீடியோ பார்த்துட்டு செக் பண்ணணும். தயவு செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா கவர்மெண்ட் சீட் எடுக்கணும், நானும் 600க்கு மேல வாங்கணும், நானும் 650 வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து எதனா வெயிட்டேஜ் சாப்டர் வச்சுட்டு வெயிட்டா உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க, கண்ணா மிஸ் பண்ணிடாதடா, இந்த வீடியோ கொஞ்சம் பாருடா அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டு பார்க்க சொல்லுங்க. ரைட்டா? நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும்னு இறங்கிட்டோம்னா என்ன பண்ணோம்? எடுத்தே ஆகணும், விடக்கூடாது. யாருன்னா எதனா சொல்லிட்டு போறா, நான் பண்ணுவேடா, நான் ஜெயிப்பேன், நான் அடிப்பேன், நான் சாதிப்பேன். இதெல்லாம் விடுறா, அதெல்லாம் வராது, விடு நீ விடு, ஆனா நான் படிச்சுக்கிறேன். அங்க வரலன்னா பரவாயில்ல, விட்டு போறேன். வந்துச்சேன்னா நான் எப்படி லூஸ் பண்ண முடியும்? ரைட்டா? அதை நம்ம பார்க்கணும். நியூ ஸ்டடி ரூல் ஃபார் நீட் 2026 அப்படின்றப்ப ஃப்ரீ சாப்டர் கம்ப்ளீட் தியரி பிளஸ் என்சிஆர்டி எக்ஸசைஸ். என்சிஆர்டியை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாங்க. உனக்கு என்னன்றதை பார்த்துங்க. என்சிஆர்டி விட்டா வேற எதுவுமே கிடையாது. என்சிஆர்டி யூ ஹேவ் டு மாஸ்டர் என்சிஆர்டி. இமிடியேட் டெஸ்ட், டேக் சாப்டர் வைஸ் டெஸ்ட் வித்தின் 24 hours. ஒரு சாப்டர் படிக்கிறீங்க, உடனே டெஸ்ட் எடுக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் வந்து கிராஷ் கோர்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து ஏஐ பேஸ்டு டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்றோம். அந்த ஆர்ஜிஆர் கோட் ஏஐ டெஸ்ட் சீரிஸ் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கான நேம் வச்சிருக்கோம். ஏன் தெரியுமா? ஒரு சாப்டர் சொல்லி தரோம் காலையில 10ல இருந்து 11 படுறா, திருப்பியும் அதை அந்த சாப்டர் படி, அந்த சாப்டர் படிச்சு உடனே டெஸ்ட் எடு. அந்த உடனே டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் எடுக்கிறப்ப நீ என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ற, சாப்டர் நோட்ஸ் போடு, இந்த நோட்ஸ் எல்லாம் படி, அடுத்த டெஸ்ட் எடு. கம்ப்ளீட்டா ஒரு டே முடியறதுக்குள்ள ஒரு சாப்டர் ப்ரிப்பேர் பண்ணா மாஸ்டர் பண்ணிட்டு தான் நீ தூங்கணும். அப்படின்ற மாதிரி அழகா டீச்சிங் பிளஸ் வந்து ஸ்டடி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணி கொடுக்குறோம், டெஸ்ட்டும் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். இட்ஸ் a wonderful opportunity for the students who studied now 12th கம்ப்ளீட் பண்ண போறாங்க, எக்ஸாம்ஸ் எழுத போறாங்க. முடிச்சதுமே நான் ஏற்கனவே நான் தயாரா இருக்கேன், நான் சாப்டர் அப்படி ரிவைஸ் பண்ண போறோம், நான் எழுதி பார்க்குறேன், டெஸ்ட் மட்டும் இருந்தா போதும் அப்படின்றவங்களுக்கு ஆர்ஜிஆரோட கோட் ஏஐ டெஸ்ட் சீரியஸ் 15,000 பிளஸ் டாக்ஸ் 17,700 லான்ச்சிங் ஆஃபர். தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு கூப்பன் கோடு கொடுத்துருப்பாங்க பாருங்க. அந்த கூப்பன் கோடை மென்ஷன் பண்ணீங்கன்னா 2 days இந்த வீடியோ நீங்க என்னைக்கு பாக்குறீங்களோ அதுல இருந்து 2 days அந்த கூப்பன் கோடை மென்ஷன் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3,540 இன்ஸ்டெட் ஆஃப் 17,700 யூ கேன் கெட் குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை. எதுக்கு? ஏஐ டெஸ்ட் சீரிஸ் ஆர்ஜிஆரோட குட். பண்ணிடலாமா? மிஸ் பண்ணிடாதீங்க, அந்த கூப்பன் கோடை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ரைட்டா? இமிடியேட் டெஸ்ட் எடுங்க. தென் ஃபிக்ஸ் மிஸ்டேக்ஸ் இன்ஸ்டன்ட்லி. உடனே டெஸ்ட் எழுதி முடிச்சேமா. அதுக்காக தான் நம்ம ஆர்ஜிஆரோட டெஸ்ட் சீரிஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு பிளே பண்ணுது. ஏஐ டெஸ்ட் சீரிஸ் முடிச்சமா இமிடியேட்டா எங்க மிஸ்டேக் பண்ணிருக்க, ரைட், கண்டுபிடிச்சிட. மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஓகே, ஆனா அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது? ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன படிக்கணும்? நோட்ஸ். we are giving the notes. அதுக்கு தான் அந்த டெஸ்ட் சீரிஸ் மிஸ் பண்ணாம எடுத்துக்கணும். ஆர்ஜிஆர் கோட் ஏஐ டெஸ்ட் சீரிஸ். ஓகே, 17,700. those who are using இந்த வீடியோவோட கூப்பன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 3,540 மட்டும் நீங்க பே பண்ணா போறோம். மேக் யூஸ் ஆஃப் திஸ், டோன்ட் டூ திஸ் அப்படின்றப்ப கம்ப்ளீட் ஆல் சாப்டர்ஸ் டெஸ்ட் லேட்டர் பார்த்துக்கலாம் அப்படின்றவங்க ஃபர்கெட் எவ்ரிதிங், எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துக்க. ஏதாவது மார்க் போடுவாங்க, அம்மா அப்பா கிட்ட சொல்லி 1.5 2 கோடி ரெடி பண்ணிக்கமா, நான் எம்பிபிஎஸ் படிச்சிடறேன்னு வச்சுங்க. அவங்களுக்கு தான் அதெல்லாம். ரைட்டா? படிக்கிறேன் டெஸ்ட் எழுத மாட்டேன், படிக்கிறேன் டெஸ்ட். நிறைய பேர் அப்படித்தான் பண்றாங்க. படிச்சு முடிச்சதுமே உடனே யூ ஹேவ் டு டேக் த டெஸ்ட். அதுல இருக்கக்கூடிய என்னன்றதை கரெக்டா பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி என்ன தப்பு பண்ணிருக்குன்னு பார்த்துட்டு அடுத்தது திருப்பி இன்னொரு டெஸ்ட் நீ ஹேவ் டு டேக். ரைட்டா? டூ திஸ் அப்படின்றப்ப ஸ்டடி, டெஸ்ட் பண்ணுங்க, படிங்க, டெஸ்ட் எடுங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்க. என்ன ஃபிக்ஸ் பண்ணும், என்ன எரர் வந்ததோ அதை ரெக்டிஃபை பண்ணுங்க. மூவ் ஃபார்வர்ட் வித் சாலிட் ஃபவுண்டேஷன். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் தான் என்ன ஆகும், சாலிடா 650 மார்க்ஸ் அப்படி தட்டி தூக்கலாம். இல்லைன்னா பேப்பர் ரொம்ப டஃபா இருந்ததுன்னா கூட 550 to 600 எடுக்க முடியும். ரைட்டா? மிஸ் பண்ணிடாதீங்க. ஆர்ஜிஆரோட டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்ததுன்னா 86951 86953 இந்த நம்பர்ல வந்து கால் பண்ணி இமிடியேட்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். The final revision strategy that works, daily revision is non negotiable.
நிறைய பேர் படிச்சுட்டே இருப்பான் புதுசு புதுசா படிச்சுட்டே இருப்பான். நேத்து என்ன படிச்சான், அதுக்கு முன்ன நாள் என்ன படிச்சான், போன வாரம் என்ன படிச்சான்னு கேட்டா புஷ், அவங்களுக்கும் பஸ். ரைட்டா? அதனால பாத்துங்க, பஸ் ஆகாம ரிவிஷன் பிளான் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால நோ லாஸ்ட் மந்த் ரிவிஷன். லாஸ்டா பாத்துக்கிறேன் ரிவிஷனுக்கு அப்படின்னா டெய்லி பேசிஸ்ல யூ ஹேவ் டு அலாட் சம் டைம் ஃபார் த ரிவிஷன். ரைட்டா? தட்ஸ் பேனிக் மோட், தட் நாட் ப்ரிப்பரேஷன். ரிவிஷன் எவ்ரி டே 30 minutes டெய்லி ரிவிஷன், வீக் 10 hours ஒன்ஸ் a month. எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி நான் ஒரு மாசத்துக்கு ஒரு 10 hour உட்காந்து லாஸ்ட்ல ரிவிஷன் பண்றேன் அப்படின்றவனோட டெய்லி ஒரு 30 நிமிஷம் அலாட் பண்ணிட்டு ரிவிஷனுக்கு என்னெல்லாம் நேற்று படிச்சேன், அதுக்கு முன்னாடி படிச்சேன், அப்படி ஒரு கிளான்ஸை பார்த்துட்டு அடுத்தது போனான்னு வச்சுங்களேன், பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். லாஸ்ட் டைம்ல உட்காந்து பண்றவங்க எல்லாம் திரும்பி பஸ்ல இருந்தே தான் படிக்கிறாங்க. அதை நான் பார்த்திருக்கேன், அனுபவத்துல மிஸ் பண்ணிடாதீங்க. டெய்லி ரிவிஷனுக்கு பிளான் பண்ணுங்க. ரிட்டென்ஷன் பிளஸ் ஸ்பீட் இம்ப்ரூவ், குவிக் recall becomes automatic with daily practice. குவிக் recall. இப்ப நம்ம சண்டேல கூட நாங்க சில இடத்துல பாக்குறோம், நம்ம டெஸ்ட் இல்ல கூட வந்து எழுதுற குழந்தைங்களா பாக்குறோம், குமுலேட்டிவ் டெஸ்ட் வைக்கிறப்ப பாக்குறோம், முறைச்சு பாக்குறான் சாட்டர்டே, ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியல புதுசா பாக்கணும்ன்றான். அது டெய்லி பார்த்துதான். அதனால மெயின் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், ரீகால் பிகம்ஸ் ஆட்டோமேட்டிக். எப்போ? வித் டெய்லி பிராக்டிஸ். டெய்லி வந்து ஏற்கனவே பார்த்ததை வந்து என்ன பண்ணும், டெய்லி ரிவிஷனுக்கு டைம் ஒதுக்குறவங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour. நான் காலையில 10 மணிக்கு எழுந்து நைட்டு 12 மணிக்கு தான் படுப்பேன். 11:30 to 11 இஸ் யுவர் ரிவிஷன் டைம். யூ ஹேவ் டு கீப் ஆல்வேஸ் ஃபிக்ஸ்டு ஷெட்யூல். இல்லையா, கிளாஸ் வந்து ஆர்ஜிஆர்ல வைக்கிறாங்களா, 10:30 மணிக்கு விடுறமா, 10:30 to 11 ரிவிஷன் முடிச்சுட்டு தான் தூங்கணும் அப்படின்றத பக்காவா வச்சிடணும். 1/2 hour என்னடா பார்த்தேன் இன்னைக்கு காலையில இருந்து, நேற்று என்னடா பார்த்தேன், முன்னா நேற்று என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கிளான்ஸ் அப்படி பார்த்துட்டு படுங்க. அப்புறம் பாருங்க எப்படி இருக்கும். ரைட்டா? அதனால ஃபார்முலா நியூ கண்டென்ட் அப்படின்றப்ப 70% பிளஸ் ரிவிஷனுக்கு ஒரு 30% இஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் ப்ரிப்பரேஷன் சொல்றாங்க. ரைட்டா? ஒரு 100%ல எப்படி இருக்கணுமா, ஏற்கனவே படிச்சது ஒரு 70% தான், ஏற்கனவே ரிவைஸ் பண்ணது ஒரு 30% இருக்கிறப்ப அதுதான் வந்து ஒரு பேலன்ஸ்டு டைட் சொல்றோம்ல, அந்த மாதிரி பேலன்ஸ்டு வந்து கண்டென்ட் ப்ரிப்பரேஷன்ல இருக்கும். அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. 3 pillars ஆஃப் நீட் 2026 சக்சஸ் அப்படின்றப்ப டீப் கான்செப்சுவல் கிளாரிட்டி ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் என்சிஆர்டி மாஸ்டரி பண்ணும், தென் தேர்ட் இஸ் ஸ்ட்ராங் டைம் மேனேஜ்மெண்ட். மாஸ்டர் பண்ணிட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன், டைம்குள்ள முடிக்கலன்னா வேஸ்ட் ஆச்சு. அப்போ இந்த 3 பில்லரையும் நீங்க கரெக்டா பில்ட் பண்ணுங்க ஃப்ரம் த பாட்டம். ரைட்டா? தென் ஸ்டார்ட் வித் டைம் மேனேஜ்மெண்ட், தரோ மார்க்ஸ். அதுக்காக தான் ஆர்ஜிஆரோட மார்க் டெஸ்ட் ஏற்கனவே சொன்னேன். 30 மார்க்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரீ மார்க் டெஸ்ட் ஆர்ஜிஆர்ல வந்து எழுதணும் அப்படின்னா 2 o'clockல இருந்து 5 o'clock, அம்பத்தூர், தாம்பரம், பெரம்பூர், அண்ணா நகர் சென்டர்ல நீங்க 2 o'clockல இருந்து 5 o'clock எவ்ரி சண்டே யூ கேன் டேக். இல்ல சார் நான் வீட்ல இருந்து எழுதிக்கிறேன் சார், எனக்கு பேப்பர் கொடுத்தா போறோம், அந்த பேப்பருக்கு கைடன்ஸ் கொடுத்தா போறோம், கீஸ் சொல்யூஷன் கொடுத்தா போறோம், நானும் வந்து பக்காவா பார்த்துப்பேன் அப்படின்னா 30 பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா 7,500 பிளஸ் டாக்ஸ். 9176552121 இந்த நம்பர்ல அந்த அமௌண்ட்டை நீங்க போட்டுட்டு அந்த பேமெண்ட் போட்டதை ஷேர் பண்ணி அதே வாட்ஸ்அப் நம்பர்ல 9176552121 வாட்ஸ்அப்ல இருக்கு, அந்த நம்பருக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்மிடியேட்டா என்ன பண்ணி கொடுப்போம், இந்த 30 பேப்பரையும் உங்களுக்கு அமுச்சு விட்டுருவோம். நெக்ஸ்ட் 90 days யூ பிளான் த மாக் டெஸ்ட். இப்போ உட்காந்து சாப்டர் படிச்சுட்டு இருக்கேன்னா டைம் வேஸ்ட். இப்போ உட்காந்து இப்போ இனிமேல் தான் படிக்க போறேன்னா கவர்மெண்ட் காலேஜ் கொஸ்டின் மார்க். ஏற்கனவே படிச்சுட்டேன், மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்க போறேன், என்ன பக்காவா இருக்கேன், அதுல என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன், ரிவைஸ் பண்றேன், திருப்பி அடிக்கிறேன் அடுத்த டெஸ்ட் அப்படின்றவங்க சூப்பரா 650 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி தட்ட முடியும். மாஸ்டர் த மிடில் என்சிஆர்டி லைன் பை லைன், நோ ஷார்ட் கட்ஸ். என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதுதான் வந்து எல்லாமே அன்றனால லைன் பை லைன், ஷார்ட் கட்ஸ். இதை படிக்கிறேன், இதை விட்டுறேன், இதை ஸ்கிப் பண்றேன், மறந்துடு மார்க். ரீச் த பீக் கான்செப்ட் கிளாரிட்டி த்ரூ பிராக்டிஸ் அண்ட் அனாலிசிஸ். ரைட்டா? கான்செப்ட் என்ன பண்ணணும், படிக்கிறோம், ப்ராக்டிஸ் பண்ணணும், தென் எக்ஸாம் எழுதுறோம், என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அனலைஸ் பண்றோம், கரெக்ட் பண்றோம். வந்து இந்த சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கிறப்ப நம்ம கம்ப்ளீட்டா என்ன பண்ணுவோம், மார்க் அடிச்சு தூக்கிட முடியும். ரைட்? நீட் 2026 வில் என்ன சொல்றா, நீட் 2022 வில் பனிஷ் ஓல்டு மெத்தட்ஸ். ஓல்டு மெத்தட்ஸே திருப்பி யூஸ் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னா நடக்காதுக்கன்னா நடக்காது. அதனால நம்ம என்ன பண்ணோம், அடாப்ட் நவ் ஆர் ரெக்ரெட் லேட்டர். இப்பயே நம்ம சொன்ன இந்த வீடியோல சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணோம், உடனே அடாப்ட் பண்ணோம். அதெல்லாம் அடாப்ட் பண்றதுக்கு தனியா உட்காந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு இல்ல செய்யறதுக்கு உனக்கு எதனா கஷ்டமா இருந்ததுன்னா யூ டேக் ஆர்ஜிஆர் அகாடமியோட கைடன்ஸ். ரைட்டா? யூ ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி கைடன்ஸ் ப்ரோக்ராம். ரைட்டா? அதுக்கு எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் கால் 9176552121. சார் இதெல்லாம் இருக்கிற சார், அப்ளிகேஷன் வந்தா போடுறதுக்கு எங்களுக்கு தெரியாது சார், அது எதனா ப்ராசஸ் பண்றதுக்கு இருக்கா அப்படின்னா எஸ் வி ஹேவ் த ப்ராசஸிங் யூனிட், அப்ளிகேஷன் ப்ராசஸ் யூனிட் இருக்கு. ரைட்டா? 889258243117 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்முக்கு போடுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணும், அதை எப்படி போடணும், ப்ராசஸ் பண்ணும், எல்லாமே வந்து பண்ணி கொடுப்பாங்க. பட் இட்ஸ் ஏ பெய்டு சர்வீஸ்.
அதே போல நீட்டுக்கு நான் ஜாயின் பண்ணிட்டேன் சார், மார்க் எடுத்துட்டேன் சார், கவுன்சிலிங் எப்படி சார் அட்டன் பண்றது, ஆல் இந்தியா கோட்டா எப்படி எடுக்கிறது, ஜிப்மர்ல எப்படி எடுக்கிறது, எய்ம்ஸ் எப்படி எடுக்கிறது, எனக்கு தமிழ்நாட்டுல எம்எம்சில தான் நான் போகணும்னு நினைக்கிறேன், இந்த மார்க் வச்சிருக்கேன், இதுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு கவுன்சிலிங் அசிஸ்டன்ட் கொடுங்க அப்படின்னா எஸ், we have the program, we have the counseling support program. எங்கேயுமே போத்தல, எல்லாமே A to Z. மெடிக்கல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து நீட்ல போடுறதெல்லாம் காலேஜ் ஜாயின் பண்ற வரைக்கும் A to Z உங்களுக்கு சப்போர்ட் வேணுமா? எஸ், RGR Academy is providing. Just call me 9176552121, discuss whatever the doubts you have. I am ready to clarify it. ரைட்டா? நான் இருக்கேன், நீங்க ஏன் கவலை பண்ணணும்? RGR இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன கவலை மெடிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு? ரைட்டா? கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து வி ஆர் ரெடி டு ப்ரொவைட். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் மெடிக்கல் படிக்கணும்ன்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. இதுதான் நீங்க பண்ண வேண்டியது. ரைட்டா? உங்களுக்கு எதனா டவுட்னா டப்புன்னு அடிங்க 9176552121. அதனால இந்த பழைய சேலத்தை விட்டுட்டு அடாப்ட் நவ் ஆர் ரெக்ரெட் லேட்டர். The students who start following the new strategy today will be the one celebrating in May 2026. 3ஆம் தேதி முடிச்சுட்டு அப்படி வெளில வரப்ப ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி அப்படி கையை தூக்கின்னு அட்டகாசமா வெளில வர முடியும். இல்லைன்னா தெரியலமா, என்ன பண்றேனே தெரியல, ஐயோ முடியலமா அப்படின்னு புலம்ப கூட மாணவர்களா நம்ம இருக்கவே கூடாது. ரைட்டா? ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி நம்ம இருக்கணும். யுவர் காம்படிஷன் இஸ் ஆல்ரெடி அடாப்டிங், வில் யூ லீட் ஆர் ஃபாலோ அப்படின்றத தான் நீங்க பார்க்கணும். சரியாப்பா? பார்க்கலாமா? பண்ண முடியுமா? நான் இருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. அகைன் நோட் டவுன் மை நம்பர். நெக்ஸ்ட் 5 months என்னுடைய நம்பரை மறக்கவே மறக்காதீங்க. யார் கேட்டாலும் டக்குன்னு எழுப்பி கேட்டா கூட சொல்லணும் தூக்கத்துல. 9176552121. we are ready to help you. RGR Academy with you. ரைட்டா? பார்க்கலாம். கண்டிப்பா நாங்க இருக்கோம். திருப்பியும் வீடியோஸ்ல உங்களை வந்து நான் பார்க்கிறேன். என்ன நீங்க வந்து நேரா பார்க்கணும் அப்படின்னாலும் just get appointment and come and meet in our Anna Nagar office anytime. Right? Thank you. We'll meet again. 2026 நீட் தேர்வு எழுதி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? அதுவும் நான் வந்து எனக்கு கவர்மெண்ட்லாம் வேணாம் சார், பிரைவேட் காலேஜஸ்லாம் கவர்மெண்ட் சீட்லாம் வேண்டாம், எனக்கு MBBS சீட் கிடைச்சா போதும், அது என்னவா இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தாலும் பரவாயில்ல, டீம்டு யூனிவர்சிட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அப்ராட்ல போய் நான் படிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் 2026 நான் குவாலிஃபை பண்ணியே ஆகணும் அப்படின்னா RGR Academy ரெடியா இருக்கோங்க. 35 நாள் கிளாஸ். இப்போ கரண்ட் +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் 35 நாள் ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் கழிச்சு ஆன்லைன்ல அட்டன் பண்ணீங்கன்னா வெறும் நாங்க வந்து என்ன பண்ண போறோம், ஒரே ஒரு சப்ஜெக்டா கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். அந்த சப்ஜெக்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலமா அதுல டெஸ்ட் கொடுத்து உங்களை வந்து கம்ப்ளீட்டா தரவு பண்ணி ஒவ்வொரு டாபிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் ஒரு கிளாரிட்டி கொடுத்து எக்ஸாம் எழுத வைக்க போறோம். உங்களை வந்து என்ன பண்ண போறோம், குவாலிஃபை பண்ண வைக்கிறோம். இந்த கேரண்டி நாங்க கொடுக்குறோம். உங்களுக்கு ஐடியா இருந்தா இமிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க. எல்லாம் ஓகே தான், இமிடியேட்டா வந்து ஜாயின் பண்ண படம் பிடிங்கிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு குவாலிஃபை ஆகலன்னா உங்களுக்கு 100% நீங்க கட்டக்கூடிய பணத்தை ரிட்டர்ன் பண்றோங்க. அப்புறம் என்ன, இதுல என்ன இருக்கு, டீல் ஓகேவா? டீலுக்கு ரெடியா? நான் உங்களை குவாலிஃபை பண்ண வைக்கிறேன், ஃபீஸ் கட்டுறீங்க. குவாலிஃபை பண்ண வைக்கலன்னா உங்க ஃபீஸை நான் திருப்பி கொடுக்குறேன். ஓகே, நான் ரெடி. நீங்க ரெடியா? கால் பண்ணுங்க 9176552121. இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் கம்ப்ளீட் டீடைல் கொடுங்க.